காளான் பிரியாணி செய்கிறதுக்கு 400 கிராம் காளானை வாங்கி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாத்திரத்தை காய வச்சு 1/4 லிட்டர் கடலெண்ணெயை சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து 100 கிராம் பச்சை மிளகாவை அதோட நல்லா பொரிச்சிக்கிட்டேன். 1 கிலோ அரிசிங்கிறதால 400 கிராம் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கிட்டேன். அது வதங்கி முடிஞ்சதும் 400 கிராம் தக்காளி அதையும் பொடியாக அரிஞ்சு அதோட சேர்த்து நல்லா வதங்கிறதுக்குள்ளார சைடில் புதினா மல்லி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு எலுமிச்சம்பழ சாறையும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். 1 கிலோ அரிசியை 5 டம்ளர் வந்தது எனக்கு. அதை கழுவி தண்ணியை வெளியில் வடிக்காமல் தண்ணி அதோடு சேர்த்து ஊற வச்சுட்டேன். 9 டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன். தக்காளி வெங்காயம் வதங்கினதும் புதினா மல்லியை சேர்த்து இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு 1 கிலோ அரிசிக்கு 25 கிராம் கார மிளகாத்தூள், 100 கிராம் தயிர், காளான், ஒரு எலுமிச்சம்பழ சாறு இதையும் அதோடு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சைடில் அரிசியும் ஊறி போச்சு. ரைஸ் குக்கரில் வச்சுட்டு வதக்கின மசாலாவையும் அதோடு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு குக்கரை குக்கிங்கில் வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளார வெந்து முடிஞ்சு வார்மிங்க்கு வந்து போச்சு. இந்த ஸ்டேஜில் 50 கிராம் நெய்யை அதில் மேலே எல்லா இடமும் படுற மாதிரி தூவி விட்டுட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்ததும் உதிரியான பிரியாணி ரெடியாக எடுத்து காளான் பிரியாணி